பள்ளியில் சேர்ந்து அப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லு ஸ்மார்ட்டா வாப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லு ஸ்மார்ட்டா நீ ஏது கல்விக்கு இந்த காசு அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு School, அது நம்ம ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம்மர் ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம்மர் ஸ்கூல், அது நம்ம ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம்மர் ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூல். வாப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லு ஸ்மார்ட்டா ஏது கல்விக்கு இங்க காசு அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு. மருத்துவமனையே இல்லை போய் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த காலத்தில் மருத்துவமனை எல்லாமே இருக்கு. அந்த காலத்தில் எந்த நோய் வந்தாலும் காய்ச்சல் சொல்லி தெரிஞ்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லா நோய் எல்லாம் புது புது நோய் பேரை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. சிக்கன் குனியா, மலேரியா, கொரோனா. இந்த காலத்தில் எந்த எந்த நோய்களாக இருந்தாலும் நாங்கள் மாற்று மருந்து போட்டு சரி பண்ணிக்குவோம். ஆனால் அதனால தான் இந்த புதிய தலைமுறையை சேர்ந்து அதிகமாக இல்லை. அதனால சுற்றுச்சூழல் மாசுபாடு சுத்தமாக இருக்கு. இதனால பழைய முறையை தான் சிறந்தது. அந்த காலத்தில் வரதட்சணை கொடுமையே இல்லை. இந்த காலத்தில் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அதனால் பழமை முறையே சிறந்தது. அந்த காலத்தில் சமைக்க தெரியாமல் அரைச்சமாவே அரைச்சி சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ அப்படியே புது புது டிஷ்ஷு, புலாவ், வெஜிடபிள் ரைஸ், சொட்டு, பிரியாணி, சிக்கன் ரைஸ், பீஸா, பர்கர்னு விதவிதமாக சாப்பிட்றாங்க. விதவிதமாக இருக்கு. அந்த காலத்தில் எப்படி ருசிச்சிருக்க முடியுமா? நிறைய கருத்துக்கள் இருக்கு. எங்க பார்த்தாலும் நம்ம படிச்சுக்கலாம். படிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை. நம்ம மிஷின் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய நேரம் மிச்சமாகுது. அந்த நேரத்தை நல்ல பயனுள்ள வழியில நம்ம புதிய முறையில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு புதுமையாக வாழ்வோம் என கொண்டு